கோவை அத்தர் ஜமாத் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச ஹெல்மெட். இந்தியன் ஹெட் இன்ஜுரி ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைந்த நிகழ்ச்சியில் தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் ஹாஜி முகமது ரஃபி ஹெல்மெட்டுகளை வழங்கினார். கோவை நகரில் அதிகரித்துக் கொண்டு வரும் போக்குவரத்து நெரிசல்களால் சாலை விபத்துகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே செல்கிறது. இதனை தடுக்கும் விதமாக காவல்துறையினர் சாலை விதிகளை பின்பற்ற தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வை பள்ளி மாணவர்களுக்கு ஏற்படுத்தும் விதமாக கோவை ஆசத் நகர் அத்தர் ஜமாத் உயர்நிலைப் பள்ளியில் சாலையில் பாதுகாப்பான பயணம் என்னும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கோட்டாக் மகேந்திரா நிறுவனத்தின் CSR நிதியில் இந்தியன் ஹெட் இன்ஜுரி ஃபவுண்டேஷன் இணைந்து மாணவ மாணவிகளுக்கு இலவச தலைக்கவசங்களை வழங்கினர். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் தலைவர் பழனிசாமி ஒருங்கிணைந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஹெல்மெட்டுகளை வழங்கினார். முன்னதாக பேசிய அவர், கல்வி கற்பதோடு ஒழுக்கத்தை கற்பது அதைவிட அவசியம் என குறிப்பிட்ட அவர், நல்லொழுக்கங்கள் இருந்தால் மட்டுமே ஒருவர் வாழ்வில் முன்னேற்றங்களை பெற முடியும் என தெரிவித்தார். எனவே மாணவர்களுக்கு ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்பதில் பெற்றோர்களின் பங்கு அவசியம் என குறிப்பிட்டார். விழாவில் போக்குவரத்து காவல்துறை உதவி ஆணையர் தென்னரசு கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் இந்தியன் ஹெட் இன்ஜுரி ஃபவுண்டேஷன் இயக்குனர் சித்ரா, AIT அமைப்பின் இயக்குனர் வாசு தேவராஜ் மற்றும் அண்ணாதுரை, வழக்கறிஞர் நளினா, அத்தர் ஜமாத் நிர்வாகிகள் தலைவர் அமானுல்லா, செயலாளர் பீர் முகமது, பொருளாளர் பகீர் முகமது, முத்தவள்ளி ஜாஃபர் அலி, துணைத் தலைவர்கள் சையத் உசேன், ஷாகுல் ஹமீத், செயற்குழு உறுப்பினர்கள் ஆஷிக் அகமது, முகமது இப்ராஹிம், முகமது யூசிப் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கல்லையோட யார் ஹெல்மெட் போட்டு வராங்க அப்படின்னு கேட்டாங்க. ஒரே ஒரு பொண்ணு கை போட்டு அப்ப எவ்வளவு இந்த அவேர்னஸ் எவ்வளவு நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போவோம். பெற்றோர்கள் தான் ஒவ்வொரு குழந்தையின் வளர்ச்சிக்கு பெற்றோர்கள் தான் காரணம். அவர் அந்த குழந்தைகளை ஒழுக்கம், கல்வி ஒரு பக்கம், ஒழுக்கம் இது இருந்தால் மட்டும்தான் நம்ம உயர்ந்த இடத்துக்கு வர முடியும். அதுக்கு காரணம் எல்லா பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை நம்ம ஒரு நல்ல ஒழுக்கத்தோடு நம்ம வளர்த்தோம்னா நம்ம உயர்ந்த பதவிக்கு வரலாம் அப்படிங்கிறது நாங்கெல்லாம் 92, 93 எல்லாம் ஸ்கூல்ல படிக்கும்போது எப்ப பார்த்தாலும் டீச்சர் அடிச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் அடிச்சங்காட்டி நம்ம கல்வி நம்மளுக்கு கம்மியா இருந்தாலும் ஒழுக்கத்தோட கல்வி கற்றுக் கொடுத்தாங்க. அதனாலதான் நம்ம இந்த உயர்ந்த இடத்துக்கு இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாமே அந்த ஒழுக்கத்தோட கல்வி கற்ற காட்டிங்கன்னா நம்ம இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அப்போ எங்கிட்ட கூட காவல்துறை அதிகாரிகள் ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி அத்தர் ஜமாத் பள்ளிவாசம் கிட்ட வண்டியை திடீர்னு ஒரு 2-3 வண்டியை பிடிச்சிட்டு இருந்தாரு. பாய், இந்த கரும்பு கடையில் 100 பேர் வர்றாங்க பாய், அதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. வர்றாங்க கேட்டு மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பொதுவா நான் எல்லா மதத்திலையும் நான் படிச்சிருக்கேன். இஸ்லாம் என்ன சொல்றதுன்னா அந்த கட்டுப்பாடு தான் இஸ்லாம். 2 பேர் தான் போகணும் அப்படிங்கிறது சட்டம். அதே கட்டுப்பாடு மீறினா நம்ம எப்படி இஸ்லாம் வாழ முடியும்? அந்த கட்டுப்பாடோடு நம்ம வாழணும். எப்படின்னா இன்னைக்கு எல்லா பக்கமும் இந்த போதை பொருட்கள் அதிகமா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு சாராயம் இதெல்லாம் அதிகமா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்மளுடைய குழந்தைகள் உயர்ந்த பதவிக்கு வரணும். நம்ம என்னன்னா மறுமையில நம்புறவங்க இம்மையிலையும் வெற்றி பெறணும், மறுமையிலும் வெற்றி பெறணும். அப்படின்னா நம்ம பெற்றோர்களை குழந்தைகளை கண்காணிக்கணும். முதல்ல ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குழந்தை யாரு கூட செய்யறது, எத்தனை மணிக்கு வருது, என்ன பண்ணுது, இதெல்லாமே நாம அவங்களுக்கு அவங்களை கவனிச்சுக்கிட்டாலே அந்த குழந்தைகள் நல்ல ஒழுக்கம் உள்ள குழந்தைகள். நீங்கெல்லாம் நிறைய குழந்தைகள் 16 வயசு 17 வயசு இன்ஜெக்ஷன்ங்கிறாங்க, டேப்லெட்ங்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் நம்ம குழந்தைகள் எல்லாம் போகக்கூடாதுன்னா குழந்தைகளை அந்த அந்த கவனித்து அவங்களோட நல்லா கவனித்து அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணிருக்காங்க. சின்ன குழந்தைகளுக்கு ஹெல்மெட் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா இஸ்லாம் எப்படின்னா அகலமான மரணத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்றதே இல்லை. ஆக்சிடென்ட் மரணம் எல்லாம் நம்ம அதை கொடுத்துடலாம். அதெல்லாம் தடுக்கப்பட்டது. அப்போ நம்ம
நலன் கருதி இந்த குழந்தைகளுக்கு இந்த மக்களுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் செய்வோம்னு சொல்லி வந்திருக்காங்க. அதையெல்லாம் நாம பயன்படுத்தி உங்க குழந்தைகளும் நாம வந்து வேலையில் இருக்காங்க இல்லையா தலைவர்கள், அந்த மாதிரி உயர்வுங்க அவர்களுக்கு நல்ல அறிவுரை. ஒரே ஒண்ணு சொல்ல கேட்டுங்க, எந்த குழந்தை தன் தாய் தந்தை பேச்சை கேட்கிறான்னா அவன் தான் உயர்வான். தாய் தந்தை பேச்சை கேட்காதவன் எவனுமே உயர மாட்டான். அது நான் பார்த்தது, எனக்கு 50 வயசு. நான் பார்த்ததுல தாய் தந்தையை பேச்சை கேட்டவன் மட்டும்தான் அந்த உயரத்துக்கு வருவான். அதே மாதிரி ஆசிரியர்களோட பேச்சையும் கேட்கணும். இப்போ இதெல்லாம் நீங்க வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. குழந்தைகளை வந்து கல்வி மட்டும் வந்து நம்மளை உயர்த்தி விடாது. கல்வியோடு ஒழுக்கத்தையும் நல்ல விஷயங்களையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பு